வணக்கம் மக்களே. என்ன மக்களே, சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கே வந்துட்டோம் போலயா. போன வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோட இப்பதான் கடந்து வந்த மாதிரி இருந்து, அதுக்குள்ள பார்த்தா இந்த வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல வந்து நிக்கிறோம். பட் இந்த வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு கண்டென்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே நிறைய கண்டென்ட் இருக்கு ப்ரோ. ஏன்னா இவங்க வந்து சிறப்பு பிரிவுல 2 பேரும் வீட்டுக்குள்ள அனுப்பியிருந்தாங்களா, புருஷன் பொண்டாட்டியா. அந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்குள்ள பயங்கரமான கண்டென்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ அந்த கண்டென்ட் எல்லாம் இன்னைக்கு எடுத்து பேசுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள அது மிகப்பெரிய இஷ்யூவாவே போயிட்டு இருக்குது. புருஷன் பொண்டாட்டியை சேர்ந்து பல விஷயங்களை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் புருஷன் பொண்டாட்டியுமே வீட்டுக்குள்ள தனித்தனியா பல கண்டென்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ நம்ம சாண்ட்ரா பொறுத்தவரைக்கு அந்த டாஸ்க்ல பூண்டை உரிச்சு போட்ட மேட்டர் ஆகட்டும், பிரச்சனை பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ள நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா விளையாடல, இந்த மாதிரிலாம் இதுக்கு அப்புறம் பண்ணா அடிச்சு தூக்கிடுவேன், காலி பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டின விஷயம் ஆகட்டும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல ஒரு மாதிரி வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காரு, பல இடங்கள்ல வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காரு. அந்த விஷயங்களை இன்னைக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் மிரட்டின விஷயம் உண்மையாவே இன்னைக்கு பயங்கரமா அட்ரஸ் பண்ணப்படும் அப்படிங்கறது ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஏன்னா வியானா அவர்கள் நேத்து நைட் ஒரு விஷயத்தை கேமரால ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப இன்செக்யூரா இருக்கு, பிரசன்ட் இருக்குது, எனக்கு பயமா இருக்கு, ஏதோ ரவுடிய விட்டமா இருக்கு, ஒரு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே கேமரால ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ அதனால இன்னைக்கு பிரச்சனை வச்சு பிரிச்சு மேய போறாங்க அப்படிங்கறது உண்மை. பட் ஷூட்டிங்ல எப்படி போகுதுன்னு தெரியல. பட் இந்த டாபிக் எடுக்க போறாங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த டாபிக்கை எப்படி ஷூட்டிங்ல எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகேவா, எந்தெந்த டாபிக் எடுக்க வாய்ப்பு இருக்கு, அந்த டாபிக் எப்படிலாம் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிரசன்ட்கான டாபிக் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன டாபிக்னா, புருஷன் பொண்டாட்டியா இவங்க விளையாடுறாங்களா இல்லையா, புருஷன் பொண்டாட்டியா மாத்தி இந்த வீட்டுக்குள்ள சப்போர்ட் கொடுத்துக்கிட்டாங்களா இல்லையா, அந்த டாபிக் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த டாபிக்கை தொடர்ந்து வரும்போது வீட்டுக்குள்ள அவர் பேசின வார்த்தைகளும் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம விக்ரம பார்த்து ஒன்று சொன்னார்ல, காலி பண்ணிடுவேன், இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வளர்ச்சிக்காத, இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட பேசினா அவ்வளவு இடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன், காலி பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார்ல, அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு புருஷன் பொண்டாட்டியா விளையாடுறீங்களா இல்லையா அப்படிங்கிற டாபிக் தான் வரும். என்ன கேட்டீங்கன்னா உண்மையாவே புருஷன் பொண்டாட்டியா விளையாடுறாங்க. பல இடங்கள்ல ஓப்பனாவே பார்க்க முடியுது. சாண்ட்ரா வந்து ஏதோ இடத்துல பேச கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, திணறாங்க. ஆப்போசிட்ல இருக்க ஆள் வந்து சாண்ட்ராவை ஈஸியா பேசி முடிச்சு விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சா உடனே பிரச்சனை அதுக்குள்ள போயிருவார். உடனே பிரச்சனை அதுக்குள்ள போயிட்டு இல்ல அதை எங்க பேசிட்டு இருக்கீங்க, அது வேற டாபிக் பா, ஏன்பா இஷ்டத்துக்கு பேசாதீங்கப்பான்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுவார், ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வகையில நேத்து நைட்டு கூட வீட்டுக்குள்ள பண்ணாப்ல, நேத்து நைட்டு கூட அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது பிரச்சனும் நம்ம திவ்யா. ஓகேவா, அவங்க 2 பேரும் தான் வேணுக்குன்னு இந்த பால் பாக்கெட்ட மேட்டர் வச்சு தேவையில்லாத பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பஞ்சாயத்துக்குள்ள இவர் போயிட்டு இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்தினா மட்டும் பரவாயில்ல, நம்ம எஃப்ஜேக்கான குடும்பத்தெல்லாம் இழுத்து போட்டு பேசிட்டு இருக்காரு. இது தேவையில்லாத வேலை. ஓகேவா, இதே தான் நேத்தும் பண்ணாப்ல, இதே தான் நேத்து நம்ம விக்ரம் அவர்கள் மேட்டர்லயே பண்ணாப்ல. விக்ரம் நார்மலா சாண்ட்ரா கிட்ட அந்த பூண்டை பிறக்கிருங்கன்னு சொல்லிட்டு அந்த பூண்டு மேட்டரை பிரஜன் கிட்ட கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னு, நம்மளும் பூண்டு பிறக்கணும்லானே நம்ம கையை வச்சுதானே பிறக்கணும்னு சொல்லிட்டு பிரஜன் கிட்ட நார்மலா தான் விக்ரம் கொண்டு வந்திருப்பாரு. பட் பிரஜனை பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல விக்ரம்க்கு ஒரு மாதிரி வார்னிங் கொடுக்க எங்க பேர்ல ஏதேதோ பண்ணிருப்பாப்ல. அது பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி யார் யா நீ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு சைடு பார்க்கும்போது காமெடி பீஸாவும் ஃபீல் ஆச்சு, இன்னொரு சைடு பார்க்கும்போது ரொம்ப சீன் போடுற மாதிரியும் ஃபீல் ஆச்சு. அந்த விஷயத்தை கண்டிப்பா இன்னைக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போன வாரமே சேதனை வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருந்தாங்க, இங்க வந்து இந்த புருஷன் பொண்டாட்டி இந்த ஆட்டெல்லாம் ஆடக்கூடாது, சும்மா அந்த பொண்டாட்டி தாசை மாதிரி சுத்திட்டு இருக்காதீங்க, உங்களுக்கான ஆட்டத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டிக்காக நீ என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது, அப்படி கேட்டா நான் அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன், அடிச்சு மடிச்சு பேக்கெட்ல வச்சுட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதிரி வார்னிங் கொடுக்கறதுலாம் ரொம்ப தப்பு. வீட்டுக்குள்ள நீங்க புருஷன் பொண்டாட்டியா கேம் ஆடுறீங்களா இல்லையா, ஆடலன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் இப்ப வீட்டுக்குள்ள இருக்க பல பேர் உங்க மேல அந்த கொஸ்டின் வைக்காங்கன்னா, நீங்க ஒன்னா தான் சுத்திட்டு இருக்கீங்க. வீட்டுக்குள்ள டாஸ்க் கொடுத்தாலுமே நீங்க அவங்க கூட சேர்ந்து அந்த டாஸ்க பண்றீங்க. ஏன்பா இந்த ஃபன் டாஸ்க்ல இவருக்கு ஏதாவது கேரக்டர் கொடுத்தாரா பிக் பாஸ்? இல்ல கேரக்டர் கொடுக்கவே இல்ல. அப்ப எதுக்கு இவர் ஊமன் சொல்லி எடுத்தாரு? சோ இவரு அந்த டாஸ்க கூட கொஞ்சம் மெருகேத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் எடுத்தாரு. பட் கேரக்டர் எடுத்து இவர் டீமுக்காண்டி உழைச்சாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஊம மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்துட்டு ஊம மாதிரி அங்கங்க சுத்துறேன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்ரா கூட தான் சுத்திட்டு இருந்தாப்ல. நீங்க அந்த டாஸ்க நல்லா பார்த்தாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்ரா எங்க இருந்தாலும் அங்க போயிட்டு ஓ அப்படின்ற மாதிரி பண்ணிட்டே இருந்தாப்ல. சோ அங்கேயே தெரிஞ்சு போச்சு ஒரு பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்காருன்னு. அது மட்டும் இல்லாம 2வது நாள் காயின் கொடுக்கும்போது சாண்ட்ரா அவர்கள் வேணும்னு சொல்லிட்டு 4 காயின் கொடுப்பாங்க. இப்படி வேணும்னு சொல்லி 4 காயின் கொடுப்பாங்க. 4 காயின் கொடுத்துட்டு அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, நம்ம எதிர்பார்த்தாலும் இந்த கேப்டன்சிக்கு போகட்டு, நம்ம எதிர்பார்த்தாலும் இந்த கேப்டன்சி டாஸ்க்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. டாஸ்க் முடிஞ்ச அன்னைக்கு கூட இவங்களுக்கு காயின்ஸ் பெருசா கிடைச்சிருக்காது, இவங்க தோத்துருப்பாங்க, ஒஸ்ட் டீம்னு சொல்லிட்டு பேர் எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்த பிறகு கூட இவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா, நம்ம எதிர்பார்த்தாலும் கேப்டன்சிக்கு போயிட்டாரு, நம்ம எதிர்பார்த்தாலும் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல இருக்காரு, அவர் கண்டிப்பா ஜெயிச்சுருவாரு, சோ அது நமக்கு போதும்னு சொல்லி பேசத்தான் செய்வாங்க. சோ அந்த வகையில புருஷன் பொண்டாட்டியா சப்போர்ட் பண்ணி
கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது உண்மைதான், ஓகேவா? அதை நம்ம மாத்தி பேசவே முடியாது. அது மட்டும் இல்லாம பிரஜன் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்காரு, என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா நான் வந்து நிற்பேன், என் பொண்டாட்டி ஏதாவது ஒன்று பண்ணா நான் வந்து நிற்பேன், அவளை ஏதாவது ஒன்று பண்ணா அப்புறம் உண்மையான பிரச்சனை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது புருஷன் பொண்டாட்டியை தான் கேம் விளாடுறீங்க, வீட்டுக்குள்ள கேட்கத்தான் செய்வாங்க. கேட்கும்போது வார்னிங் கொடுப்பேன், அடிச்சு தூக்கிடுவேன், பறத்திடுவேன், மோதிடுவேன் அப்படின்னா என்ன டைலாக்கு? ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு அந்த டாப்பிக்கை அட்ரஸ் பண்ணுவாங்க. அட்ரஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் சேதனை எந்த மாதிரி அட்ரஸ் பண்ண போறாரு, என்ன விதத்தில் அட்ரஸ் பண்ண போறாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஷூட்டிங்கில் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரொமோ வரும்போது நமக்கே ஓப்பனாக தெரிஞ்சிடும். ஸோ 12 மணிக்கு அப்புறம் அந்த ப்ரொமோ பார்க்கும்போது சரி ஓகே இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்ன பிரச்சனை வீட்டுக்குள்ள நான் ஒரு ஆம்பளை, நான் ஒரு மென், நான் ஒரு ஃபாதர், நான் ஒரு ஹஸ்பண்ட், என்ன இந்த வீட்டில் என்ன வந்து எங்கள் வீட்டில் சூப்பரா வளர்த்திருக்காங்க, ப்ராப்பரா வளர்த்திருக்காங்க, நான் ஒரு காமெடியன் கிடையாது, நான் வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. சோ அந்த விஷயத்தையுமே நாங்க அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி அட்ரஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும் ப்ரோ. இவரெல்லாம் அட்ரஸ் பண்ணாம விட்டா இவர் கண்டிப்பா சொல்றேன் தலகணத்துல தான் ஆடுவார். கண்டிப்பா தலகணத்துல தான் ஆடுவார். ஏன்னா இப்பவே அப்படித்தான் ஆடிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள. சும்மா நார்மலா நம்ம சேதன ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்ததுக்கே இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சேனல் வேற பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. சோ அப்பவே இந்த ஆட்டம் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கேட்காம விட்டா வரப்போற வரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணுவாரு. ஏன்னா பொண்ணுங்களெல்லாம் ரொம்ப போட்டு மிரட்டிட்டு இருக்காரு ப்ரோ. நேத்துனா வியானாவை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காரு. அதனால தான் சொல்றேன், வியானா வந்து நேத்து ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அவரால் எனக்கு இன்செக்யூரா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை நேத்து நைட்டு கேமரால ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இன்னைக்கு பிரஜனுக்கு நல்ல ஒரு ரோஸ்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா அவங்க சாண்ட்ரா அவர்களுக்கும் நல்ல ரோஸ்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கணும். அட்ரஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒரு டாபிக் என்னன்னா, சாண்ட்ரா வந்து இந்த வீட்டுக்குள்ள பூண்டை உரிச்சு போட்டாங்கல்ல, பூண்டை ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள உரிச்சு போட்டு ஆப்போசிட் டீமை வேலை வாங்குறாங்க பேர்ல வீட்டை ஒரு மாதிரி குப்பையாக்கி இருப்பாங்க. அந்த விஷயம் வந்து டீமுக்கு சுத்தமா பிடிக்கல போல. டீம் பயங்கர கோவத்தில் இருக்கதா கேள்விப்பட்டேன். அந்த டைமே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவங்க சும்மா குப்பை பண்ணி போட்டாலும் இந்த சாட்டர்டே சண்டே இந்த சனிக்கிழமை வந்து வீட்டை வந்து அதிகமாக க்ளீன் பண்றது டீம் தான், ஓகேவா? டீம் தான் உள்ள போயிட்டு பல விஷயங்களை க்ளீன் பண்ணி கொஞ்சம் எல்லாத்தையும் தொடச்சி ரொம்ப நீட் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வாண்டடா ஒரு விஷயத்தை பண்ணி வைக்கும்போது டீம் என்ன பண்ணுவாங்க? அவங்கள பார்த்தா என்ன சொம்ப மாதிரி தருதா? ஸோ கண்டிப்பா டீம் கோவப்பட தான் செய்வாங்க. ஸோ டீம் உண்மையாவே கோவத்தில் தான் இருக்காங்க. ஸோ அந்த டாபிக் அட்ரஸ் பண்றதா சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அந்த டாபிக் எப்படி சொல்லுவாங்கன்னா, சார் நாங்கள் கண்டென்ட் காண்டி பண்ணோம், நாங்கள் வந்து டாஸ்க்குக்காக பண்ணோம், அவங்க வந்து வேலையே செய்யலை சார், அதனால வேலை கொடுக்குறக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த விஷயத்தை வந்து தப்பிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச சேதனை அந்த விஷயத்தை பயங்கரமா லாக் பண்ணி கொஸ்டின் கேட்பாரு நான் நம்புறேன். கேட்கணும், கண்டிப்பா கேட்டே ஆகணும். கேட்டாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி எனக்கான கருத்து. கேட்காம விட்டா கண்டிப்பா செட் ஆகாது ப்ரோ. ஏன்னா அவங்களுமே வீட்டுக்குள்ள சும்மா பல வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. பாடி ஷேமிங் பண்றாங்க, புல்லி பண்றாங்க, மாக்கிங் பண்றாங்க. உன்ன சும்மா விக்ரம பார்த்துட்டு பெல்லி டான்ஸ், பெல்லி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாடி ஷேமிங் ரொம்ப அதிகமா பண்றாங்க. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே அதான் பண்றாங்க. புருஷன் என்னன்னா உருண்டைன்னு கூப்பிட்டு இருக்காரு, அன்னைக்கு ஒரு நாள் குண்டேன்னு கூப்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரி அவரும் பல விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்காரு. வீட்டுக்குள்ள வினோத் பண்றதை மட்டும் பாடி ஷேமிங் சொல்லி நம்ம எடுத்து பேசதானே செஞ்சோம். அப்ப இவர் பண்றதுக்கு பேர் என்ன? உருண்டைன்னு சொல்றது என்ன, குண்டான்னு சொல்றது என்ன? இதுவுமே பாடி ஷேமிங் தானே. ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பா அட்ரஸ் பண்ண தான் செய்யணும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அட்ரஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி கொண்டு போக போறாங்க, என்ன மாதிரி பேசுவாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க. அட்ரஸ் பண்ணுவாங்களா? அட்ரஸ் பண்ற விஷயத்தை கரெக்டா அட்ரஸ் பண்ணுவாங்களா, இல்ல நார்மலா அப்படி பேசிட்டு விடுவாங்களா? ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.